பிரைஸ் தி லார்ட். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது. லூக்கா 17:32 நமக்கு சொல்லுது, லோத்துவின் மனைவியை நினைக்க வேண்டும். லோத்துவின் மனைவி சம்பவம் ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. அவள் செய்த தவறை இன்றைக்கு நாம் எல்லாரும் நினைக்கும் போது அந்த தவறை திரும்பவும் நாம் செய்யாமல் இருக்க முடியும். லோத்துவின் மனைவி செய்த தவறு என்ன? பட்டணம் அழிக்கப்படும் நேரத்திலே தூதர்கள் சொன்ன காரியம், பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பார்க்காம ஓடி போக சொல்கிறார். அவள் குடும்பம் மட்டுமே காப்பாற்றப்பட்டது. ஆனால் பின்னிட்டு திரும்பி பார்க்காம ஓடிப்போ என்று சொன்ன கட்டளையை அவளால் கீழ்ப்படிய முடியவில்லை. அதற்கான காரணங்கள், அவள் அந்த பட்டணத்தோடு இருதயம் ஒன்றி போய்விட்டது. ஆனால் அவள் கணவனோ நீதிமானாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, லோத்து நீதிமானாய் இருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் கூட அவரை குறித்து குறிப்பிட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 11, லோத்து நீதிமானாய் இருந்து தன் மனதிலே அவர் வாதிக்கப்பட்டாராம், அந்த அக்கிரமத்தை பார்த்து, அந்த பட்டணத்தின் அக்கிரமத்தை பார்த்து. ஆனால் மனைவி பட்டணத்தை திரும்பி பார்க்கிறான். அதனால்தான் அதன் விளைவு அவளுடைய பிள்ளைகள், அதே ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவளுடைய பிள்ளைகள் பாவத்தில் ஈடுபடுறாங்க. தகப்பனால் அவர்கள் கர்ப்பம் தரிக்கிறார்கள். அது அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு பாவமாக காணப்படுகிறது. அதே பாவத்தை பிள்ளைகள் செய்கிறாங்க அப்படின்னா இதற்கு காரணம் பெரிய பங்கு அவங்க அம்மா தான். பிள்ளைகளின் அம்மா, பெண் பிள்ளைகளின் அம்மா தன் பிள்ளைகளை பாவத்திலிருந்து விலக்கி வளர்க்க தவறிவிட்டாள். அந்த பாவத்தை வெறுக்க அவள் சொல்லி கொடுக்கவில்லை. இப்போ லோத்துவின் மனைவி அந்த பட்டணத்தோடு உள்ள ஒரு ஐக்கியத்தினால தான் அவள் பின்னிட்டு திரும்பி பார்க்குறா. நாம ஒரு பட்டணத்தில் இருக்கிறோம், ஆமாம், இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களை திரும்பி, அந்த உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக வரக்கூடாது. நம்முடைய ஆசை, நம்முடைய பற்று இந்த உலகத்தில் அதிகமாய் இருக்கக்கூடாது. தேவன் பேரில் இருக்க வேண்டும், உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம லோத்துவின் மனைவியிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒவ்வொரு நாளும் இதை நாம் செய்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.